ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. பாப்கார்ன் வரி செஸ் வீரர் குகேஷுக்கு நிதியமைச்சர் விதிக்க போறாங்கன்னு சொல்லப்பட்ட வரி, இப்படி வரி வரியா வந்த செய்திகளை கேட்டு நம்ம மக்கள் ஓய்றதுக்குள்ள இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச ஒரு செய்தினா, கன்னியாகுமரி மாவட்டத்துல பானிபூரி கடைக்காரரோட வருஷ வருமானம் 40 லட்சம் இருக்கதாகவும், அதுக்கு ஜிஎஸ்டி வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் வந்த செய்திதான். இந்த செய்தி இணையத்துல உலவ ஆரம்பிச்சதும், யாரை கேட்கிறீர் வரி, எதற்கு பானிபூரி கடைக்காரர் கட்ட வேண்டும் இவ்வளவு வரி அப்படின்னு இதை விமர்சிக்காத நெட்டிசன்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த செய்தியை நிதியமைச்சர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்துட்டு வந்தாங்க நம்ம நெட்டிசன்கள். ஆனா இந்த செய்தி உண்மை கிடையாதுன்னு, இதோட உண்மைத்தன்மை குறித்து பிடிஐ அளிச்சிருக்கும் விளக்கம் என்னன்னா, அந்த நோட்டீஸ் ஜிஎஸ்டி கட்டணும்னு கொடுக்கப்பட்டதுதான். ஆனா அது பானிபூரி கடைக்காரருக்கு இல்ல, கன்னியாகுமரியில ஒரு ஹோட்டல் உரிமையாளருக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸின் புகைப்படம் இணையத்துல அதிக அளவுல பகிரப்பட்டதால அதனை பதிவிட்டவர் குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. மேலும் வருமான வரித்துறை தரப்புல தொடர்பு கொண்டு கேட்கும்போது, அப்படி ஒரு நோட்டீஸ் எந்த பானிபூரி கடைக்காரருக்கும் கொடுக்கப்படல. ஆனா கன்னியாகுமரியில ஹோட்டல் உரிமையாளருக்கு அவரது கடைக்கான பதிவு சான்றை பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் தான். ஆனா அதுல இருக்கிற டூ அட்ரஸ்ல இருக்கிற பேரை மாத்தி கைப்பட எழுதப்பட்டது போல எடிட் செஞ்சு அந்த புகைப்படம் திரிக்கப்பட்டு சமூக வலைதளத்துல பரப்பப்பட்டு வந்திருக்குன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. சும்மா நம்ம நிதியமைச்சர் போர் அடிச்சா கூட ஒரு வரியா போட்டு தள்ளிடுறாங்கன்னு நம்ம நெட்டிசன்களும் சும்மா விடுறது இல்ல. எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பிய காணும் அப்படின்னு தேல்பத்ரி சிங் கதையா, எங்க நம்ம நிதியமைச்சரை காணும், அவங்க பேர்ல ஒரு புரளி பார்சல் அப்படின்னு போர் அடிக்கும் போதெல்லாம் நிதியமைச்சரை தாக்கிட்டே வராங்க.